எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிற தாங்குகிற உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அறிமுகமாக ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற அதே ஆண்டவர் அவர்களையும் பலப்படுத்துவார். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லணும் ஒரு தீர்மானம் எடுப்போம். நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது எசேக்கியேல் 17வது அதிகாரம் 24வது வசனம். பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பட்டு போனது என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நம்பிக்கை அற்ற சூழ்நிலை. இனி அது தழைக்க வாய்ப்பே இல்லாதிருக்கிற அந்த விருட்சத்தை கர்த்தர் தழைக்க பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மீண்டும் துளிர் விடுகிற அனுபவத்தை அந்த பட்டு போன ஒரு விருட்சத்திற்கு கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த பட்டு போன ஒரு விருட்சத்திற்கு ஆண்டவர் நல்லவராய் இருப்பார் என்று சொன்னால் அவரையே நம்பியிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் எவ்வளவு நல்லவராய் இருப்பார். பிரியமானவர்களே, அன்றைக்கு கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று என்ற சூழ்நிலையில் இருந்தபொழுது அதை கர்த்தர் உயிரடை வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே காரியத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். திரும்பவும் தழைக்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிஸ்னஸ் பட்டு போயிருக்கலாம், உங்களுடைய வேலை பட்டு போயிருக்கலாம், உங்களுடைய படிப்பு பட்டு போயிருக்கலாம், உங்களுடைய சரீர சுகம் பட்டு போயிருக்கலாம். என்னென்ன காரியங்கள் பட்டு போனதோ அதை திரும்பவும் தழைக்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். இந்த கால வேளையிலே உங்களை உயிரடைய செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களை பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு இந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால், நம் பட்டு போன வாழ்க்கை நமக்கு மீண்டும் செழிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பானாம். நம்முடைய வேர் தண்ணீர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். தண்ணீர் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நீ பட்டு போனவனுடைய வாழ்க்கை மீண்டும் உயிரடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. கலங்காதிருங்கள். உன் சூழ்நிலைகளை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன் பிரச்சனைகளை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இனி எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர், இனி இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லி ஒரு நாள் நீங்கள் யோசிக்கலாம். அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இந்த கால வேளையில் கர்த்தருக்கு நம்பிக்கையை கொடுத்து சொல்லுகிறார், பட்டு போன விருட்சத்தை மீண்டும் தழைக்க பண்ணினது என்னால் முடியும் என்று சொன்னால், பட்டு போன உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் என்னால் தழைத்து எழும்பி நிற்க வைக்க முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கலங்காதிருங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மகிமையானவர் மகிமையான காரியங்களை செய்வீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். தேவ கிருபை பூரணமாய் விளங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். உன்னதமான தேவனுடைய பலன் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். பட்டு போன விருட்சத்தை ஆண்டவரை தழைக்க பண்ணினேன் என்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் துளிர் விடட்டும். ஆசீர்வாதம் துளிர் விடட்டும். படிப்பின் காரியம் துளிர் விடட்டும். சரீரத்தில் சுகம் துளிர் விடட்டும். ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும். ஒரு விசை கூட இறங்கி அற்புதத்தை செய்யும். 100% உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.